அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த அருமை சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு இஸ்லாமினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் கபர்களை ஜியாரத் செய்வது தடையப்பட்டிருந்தது. காரணம், ஜாஹிலியா காலகட்டத்தில் மரணித்த நபரினுடைய கபருக்கு அருகாமையில் சென்று பல சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்யக்கூடியவர்களாக மனிதர்கள் இருந்தார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்தை தடை செய்திருந்தார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத் செய்வதற்காக அனுமதி கொடுக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா. நான் கபர் ஜியாரத் செய்வதை தடை செய்திருந்தேன், இப்பொழுது நீங்கள் கபர் ஜியாரத் செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி தந்தார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்பதாக கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தளவு எல்லா சந்தர்ப்பங்களிலும்